ஒரு தாயை வீட்டில் வேலைக்காரி மாதிரி பயன்படுத்திட்டு அவளோட மனசை தினமும் காயப்படுத்தினா என்ன நடக்கும் தெரியுமா? தன்னோட குடும்பம்னு நம்பி வாழ்ந்த ஒரு அம்மா ஒரு நாள் கேட்ட ஒரு உண்மை அவங்களோட வாழ்க்கையே தலைகீழாக மாற்றுச்சு. கண்ணீரும் இருக்கு, அதிர்ச்சியும் இருக்கு, கடைசியில் ஒரு பெரிய பாடமும் இருக்கு. இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. மழை பெய்யும் காலமான மழைக்காலம். குளிர்ந்த காற்று வீசிக்கிட்டே லேசா லேசா தூறல் விழுந்துட்டு இருந்தது. சுசீலா அம்மா வீட்டோட பால்கனியில் உட்காந்துருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களோட பேத்தி நதியா ஓடி வந்து, பாட்டி ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ஊட்டி விடுன்னு சொன்னான். சுசீலா அம்மா உடனே கிச்சனுக்கு போய் நதியாக்காக பருப்பு சாதம் எடுத்து வந்து ரொம்ப பாசமாக ஊட்டி வைக்க ஆரம்பித்தாங்க. அதே சமயம் அவங்களோட மருமக தாரிணி வந்து, மா, பக்கத்தில் இருக்கிற என் ஃப்ரெண்டு சுமதி வீட்டுக்கு நண்பர்கள் கூட்டத்துக்கு போகிறேன்னு சொன்னான். அவள் இப்படி சொன்ன உடனே அவளோட பொண்ணு நதியாவும் கூட வரணும்னு பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சா. உடனே தாரணி மொபைலில் கேமை போட்டு நதியா கையில் கொடுத்துட்டு, மா, எனக்கு வர கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் ராத்திரி சாப்பாடு செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு சுசீலா அம்மா ஏதாவது சொல்கிறதுக்குள்ளேயே கதவை மூடிட்டு கிளம்பிட்டா. குளிர்ந்த காற்று சுசீலா அம்மாவோட மனசு ரொம்ப கவர்ந்தது. திடீர்னு மழை கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் பெய்ய ஆரம்பிச்சது. அதை பார்த்து அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. எவ்வளவு பிடிக்கும் இந்த மழைக்காலம் எனக்கு. இந்த சீசனில் நதியாவோட தாத்தாவோட சேர்ந்து சூடாக டீ குடிச்சிட்டு பஜ்ஜி சாப்பிட்டது என்ன ஒரு சந்தோஷம். வயசு ஆக ஆக எவ்வளோ விஷயம் மாறிடுது. இப்போது எனக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு எதுவுமே இல்லைன்னு நினச்சாங்க. கொஞ்ச நேரத்தில் காலனியில் இருந்த எல்லா குழந்தைகளும் மலையில் விளையாட வர ஆரம்பித்தாங்க. சாப்பிட்டு முடித்தோம். நதியா, பாட்டி எனக்கும் காகித கப்பல் செய்யணும்னு சொல்லிட்டு மொபைலில் பாட்டி மடியில் போட்டுட்டு மலையில் ஓடி போயிட்டான். சுசீலா அம்மா மடியில் இருந்த மொபைலை கீழே விழ போகும் நேரத்தில் கஷ்டப்பட்டு அதை பிடிச்சிட்டாங்க. பல தடவை ஃபோனு கையிலிருந்து நழுவி விழ போய் தப்பிச்சிருச்சு. அப்போது திரையில் விரல் பட்டதால் ரெக்கார்டு கால் ப்ளே ஆன் ஆகிடுச்சு. மலை சத்தம் இருந்தாலும் அந்த ரெக்கார்டு கால் ரொம்ப தெளிவாக கேட்க ஆரம்பிச்சுது. ஹலோ சுமதி, எப்படி இருக்க? நாளைக்கான நண்பர்கள் கூட்ட பிளான் கன்ஃபார்ம் தானே? அட என்ன சொல்ல தாரிணி, என் பையன் நடக்க கற்றுக்கிட்டதுலேருந்து எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஃப்ரீயாகவே இருக்க முடியல. காலையில் வேலைக்கு போகிறப்போ குழந்தைகள் பராமரிப்பு மையம் விட்டுட்டு போகிறேன். இப்போது அவனை விட்டு மார்க்கெட்டோ பார்ட்டிக்கோ போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னே புரியலன்னு அவளோட ஃப்ரெண்டு சொன்னான். அதுக்கு தாரிணி, இதில் என்ன பெரிய விஷயம், உன் மாமியாரை ஊர்லேருந்து வர வைக்கலாம்ல அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவளோட ஃப்ரெண்டு சிரிச்சுட்டு, அட தாரிணி, எல்லாருக்கும் உன்ன மாதிரி லக்கு கிடைக்காதே. உனக்கு வேலைக்காரி மாதிரி மாமியார் கிடச்சிருக்காங்க. 2 தோசை தான் சாப்பிடுவாங்க, ஆனால் முழு வீட்டோட வேலையும் பார்த்துக்கிறாங்க. ரெடியாக சாப்பாடும் உனக்கு கிடைக்குது, குழந்தைகளையும் பார்த்துக்கிறாங்க, வீடும் க்ளீன் பண்ணிடுறாங்க. இவ்வளவெல்லாம் ஒரு வேலைக்காரியெல்லாம் செய்ய மாட்டா. மேலே சேலரி கூட வாங்க மாட்டாங்க. அவங்க பென்ஷன்லேயே ஜாலியாக இருக்கிறாங்கன்னு சொன்னான். அதுக்கு தாரிணி சத்தமாக சிரிச்சிட்டு, அது என்னமோ உண்மைதான் சுமதி. அத்தை பெரியண்ண வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா தான் எனக்கு ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண வியர்க்க வியர்க்க ஆகிடும்னு சொன்னான். அப்போது நீ எப்படி சமாளிக்கிறேன்னு ஃப்ரெண்டு கேட்டா. அதுவா, அந்த நேரத்தில் 2 வேலைக்காரே வச்சுக்குவேன். ஒருத்தி கிளீனிங்க்கு, இன்னொருத்தி சாப்பாட்டுக்கு. என்னால் இவ்வளோ வேலையெல்லாம் செய்ய முடியாதுப்பா. மாமியார் வர்றதுக்கு முன்னாடி வேலைக்காரிக்கெல்லாம் லீவு கொடுத்துருவேன். 2 பேருக்கு சம்பளம் கொடுக்கணுன்னா ரொம்ப செலவாகும். அத்தை வந்துட்டா எல்லா வேலையும் அவங்க பார்த்துக்குவாங்கன்னு சொன்னான். பிறகு சிரிச்சுட்டே, என் வசம் இருந்தா இப்படி ஒரு ஃபுல் டைம் மெய்டு, அதாவது என் மாமியாரை எங்குமே அனுப்ப மாட்டேன். ஆனால் 2 அண்ணன் தம்பியுமா முடிவு பண்ணியிருக்கோம். 6 மாதம் என் வீட்லேயும் 6 மாதம் அண்ணி வீட்லேயும். அங்கேயும் வேலைக்காரி பிரச்சனை தான். அதனால் அக்காவுக்கும் அனுப்ப மனசே வராதுன்னு தாரிணி சொன்னான். சரி, நாளைக்கான நண்பர்கள் கூட்டம் கேன்சல் ஆகக்கூடாது, நல்லா ஜாலி பண்ணலாம், சரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. ரெக்கார்டிங்கும் நின்றுடுச்சு, மழையும் நின்றுச்சு, சுற்றிலும் அமைதி இருந்தது. ஆனால் சுசீலா அம்மாவோட மனசுக்குள்ள புயல் எழுந்துக்கிட்டு இருந்தது. தன்னை பற்றி தன்னோட மருமக இப்படி நினைக்கிறான்னு கேட்டு உள்ளுக்குள்ள நொந்துட்டாங்க. கண்கள்ல இருந்து தானாக கண்ணீர் வழிய ஆரம்பிச்சது. 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் 64 வயசில் அவரோட கணவர் இறந்துட்டாங்க. ஒரு ராத்திரி ஹார்ட் அட்டாக் வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளேயே உயிர் போயிட்டது. அவர் அரசு வேலையில் பெரிய பதவியில் இருந்தவர். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நல்ல பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார். அவர் போனதுக்கப்புறம் சுசீலா அம்மாவுக்கு நல்ல பென்ஷன் வந்துட்டு இருந்தது. அவங்களுக்கு 2 பசங்க. பெரியவன் பேர் ராஜா, சின்னவன் சுந்தர். சுந்தர் சென்னையில் இருக்கான், ராஜா மதுரையில் வேலை பார்த்துட்டு இருக்கான். 2 மருமகளும் ஸ்கூலில் வேலை பார்க்குறாங்க. எதுக்கும் குறைவே இல்லை. பூர்வீகமாக நல்ல நிலம், சொத்து, வசதி எல்லாம் இருக்குது. ஊரில் பெரிய 2 மாடி வீடும் இருக்குது.
அப்பா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பெரிய பையன் ராஜா, அப்பா இனிமே நீங்கள் ஊரெலாம் இருக்கவே கூடாது, என்னோட மதுரையில் வந்து இருக்கணும்னு சொன்னான். உடனே சின்னவன் சுந்தரம், இல்லை இல்லை, அம்மா அப்பா என் கூட சென்னையில் தான் இருப்பாங்கன்னு பிடிவாதம் பிடிச்சான். பசங்க இவ்வளோ பாசமாக அழைக்கிறத பார்த்து இருவருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ அவரோட கணவர் சிரிச்சிட்டு, இல்லைப்பா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற வரைக்கும் எங்களை இங்கேயே இருக்க விட்டுருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். கிராமத்திலேயே எங்களை இருக்க விடுங்க, இந்த கிராமத்தோட ஒவ்வொரு மூலையிலையும் எங்களுக்கு ரொம்ப பாசம் இருக்குது, இங்கே இருக்க எல்லாரும் நம்ம ஆளுங்க மாதிரி தான் தோணுது. அந்த அந்நிய நகரத்துக்குள்ளே போனால் அங்கே இருக்க அந்நிய மனசுங்களுக்குள்ள நமக்கு நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியாது. எங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் முன்னாடி போயிட்டா அப்புறம் இன்னொருத்தரையும் கூட்டிகிட்டு போங்க. தன் கணவர் இப்படி பேசுகிறத சுசீலாம்மா எவ்வளோ கோபத்தோடு கேட்டிருப்பாங்க. ஆனால் அவர் எப்பவும் இதே தான் சொல்லிட்டு இருப்பாரு, இந்த உலகத்துலேருந்து முதல்ல நான் தான் போவேன், அதுதான் சரி. ஒரு பொண்ணு கணவர் இல்லாமல் கூட வீட்டில் தன்னோட இடத்த செஞ்சுக்குவா, ஆனால் மனைவி இல்லாமல் வயசான ஆளுக்கு மதிப்பு குறைஞ்சிடும். விதவையான பொண்ணு வீட்டில் எல்லா வேலையும் பார்த்துக்குவா, பேரம்பேத்திகளை பார்த்துக்குவாங்க, பொறுமையாக இருப்பாங்க. ஆனால் மனைவி இல்லாத வயசான ஆள் வீட்டுக்கு சொம மாதிரி ஆகிடுவார். இப்படி பழைய நினைவுகளை நினச்சிக்கிட்டு இருந்த சுசீலாம்மாவோட கண்கள் கலங்குச்சு. மழையும் நின்றுடுச்சு, மேகமும் விலகிடுச்சு. வெயில் அடித்தாலும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அப்போ ஒரு சின்ன இனிமையான குரல் கேட்டது, பாட்டி என்னாச்சு, ஏன் அலறீங்க? சின்ன பிரியா தன்னோட குட்டி கைகளால் சுசீலாம்மாவோட கண்ணீரை தொடச்சா. கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு போனான். உள்ளே போய் 2 நிமிஷத்தில் டோர் பெல் அடிச்சுது. கதவை திறந்தா பக்கத்தில் இருந்த சரோஜாம்மா வந்திருந்தாங்க. இருவருக்கும் நல்ல பழக்கம், தோழிகள் மாதிரி தான் பேசிக்குவாங்க. சரோஜாம்மாவுக்கு குழந்தை இல்லை. அவரோட கணவர் 10 வருஷத்துக்கு முன்னாடியே இல்லாமல் போயிட்டாரு. அதனால அவங்க தனியாக தான் இருக்காங்க. சில சமயம் சுசீலாம்மா வீட்டுக்கு வந்து பேசிட்டு போவாங்க. சுசீலாம்மா நீங்களும் வரீங்களா? நம்ம கோவில் குழு சார்பாக காசி ராமேஸ்வரம்னு 10 நாள் யாத்திரை போகிறாங்க. அதை கேட்டதும் சுசீலாம்மாவோட முகத்தில் ஒரு சந்தோஷம் வந்துச்சு. வாழ்க்கை முழுக்க பொறுப்பில் இருந்துட்டேன், இப்போ ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு நினச்சாங்க. சரி, என் மகன் வந்ததும் அவங்கக்கிட்டேயும் மருமகிட்டையும் பேசிக்கிறேன்னு சொன்னாங்க. டீயை குடிச்சிட்டு சரோஜம்மா கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே மருமக தாரணி வீட்டுக்கு வந்தா. சரோஜாவை பிடிக்காம மேலே போயிட்டா. சில நேரத்தில் சுந்தர் ஆஃபீஸ்லேருந்தும் வந்தான். சுசீலாம்மா யாத்திரை போகணும்னு சொன்னதும் அவன் கொஞ்சம் கோபமாக பேசினான். நீங்கள் 10 நாள் போயிட்டா நாங்கள் எப்படி சமாளிக்கிறது? தாரணியும் சேர்ந்து சரோஜாவை குறை சொல்ல ஆரம்பித்தா. அவங்க சரியாக தான் சொல்கிறாங்க, வீட்டு வேலை இருக்கு இல்லையா, இப்போது உங்கள் வயசில் சுற்றி பார்க்குறதெல்லாம் தேவையா? பஜனை பாடுறதெல்லாம் வீட்லேயே பண்ணிக்கலான்னு சுந்தர் சொன்னான். அதை கேட்ட சுசீலாம்மாவோட மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. ஆனால் அவங்க எதுவும் பேசலை. அப்போ பிரியா ஓடி வந்து, பாட்டி பசிக்குது, சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொன்னான். சுசீலாம்மாவும் சமையல் அறைக்கு போனாங்க. தாரணி எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டா. சுசீலாம்மா சாப்பாடு செஞ்சு சுந்தருக்கு கொடுத்துட்டு பிரியாக்கிட்டையும் ஊட்டி விட்டாங்க. ஆனால் அவங்க தானே சாப்பிடாம அப்படியே படுத்துட்டாங்க. அடுத்த நாள் மறுபடியும் வேலை ஆரம்பித்தாங்க. சுந்தரும் தாரணியும் வேலைக்கு போயிட்டாங்க. மாலை வரைக்கும் பிரியா குட்டியும் வீடும் சுசீலாம்மாவோட பொறுப்பு. சமையலறைக்குள்ளே போய் பார்த்தா எல்லா பாத்திரங்களும் அப்படியே குவிஞ்சு கிடக்குது. வேலை செஞ்சுக்கிட்டே சோகமாக யோசிக்க ஆரம்பித்தாங்க. நானும் எவ்வளோ முட்டாளாக இருந்தேன். நேற்று வரைக்கும் இந்த வீட்டோட உரிமையாளர் நான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் இருந்தேன். இந்த வீட்டு உரிமையாளர்களுக்கு என் மேலே இவ்வளவு நம்பிக்கை இருந்ததுனால தான் பூட்டே போடாமல் வீட்டை விட்டுட்டு போயிடுவாங்க. மருமக என்கிட்ட நேராக முகம் பார்த்து கூட பேசவே மாட்டான். அவளுக்கு வேலையை தவிர வேறு எதுவும் முக்கியம் இல்லை. மகனில் இன்னும் வேறு மாதிரி. அவன் வாயிலிருந்து அன்பா 2 வார்த்தை கேட்க கூட என் காதுகள் ஏங்கி போயிடுச்சு. 6 நாள் கடந்து போயிருந்தது. இப்போ சுசீலாம்மா கோவிலுக்கு போகிறதே நிறுத்திட்டாங்க. வீட்டு வேலை இன்னும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் மனசே இல்லாமல். அன்னைக்கு மகனும் மருமகளும் வேலைக்கு போயிருந்த நேரத்தில் சரோஜாம்மா அவங்களோட கோவில் குழுவிலிருந்து இன்னொரு பெண்மணியோட சேர்த்து சுசீலாம்மாவை பார்க்கவும் நலமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும் வீட்டுக்கு வந்தாங்க. 6 நாளாக எந்த தோழியையும் சந்திக்காத சுசீலாம்மாவுக்கு பல நாட்களுக்கு பிறகு தன்னோட வயசு தோழிகளோட உட்கார்ந்து பேசிக்கிட்டே 2 மணி நேரம் போனதே தெரியல. அந்த நேரத்தில் தாரணியும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்திருந்தா. வீட்டுக்குள்ளே வந்ததும் சாப்பாடு தயார் இல்லை, வீடு சுத்தமாக இல்லை. இதை பார்த்த உடனே தோழிகள் முன்னாடியே தன் மாமியார் மேலே கோவமாக வெடிச்சா. அம்மா, இது என்ன வீட்டோட நிலைமை? வீட்டில் வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? சமையலறையில் பாத்திரம் குவிஞ்சு கிடக்குது, சாப்பாடு வேறு ரெடியே இல்லை, துணிகளையும் துவைக்க வைக்கல. நான் வெளியே வேலைக்கு போகிறேன், வீட்டுக்கு வந்ததும் வீட்டு வேலையும் நானே பண்ணணுமா? நாள் முழுக்க வீட்டில் இருந்துட்டு நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க? இவ்வளோ வார்த்தை கேட்ட சுசீலாம்மா அதிர்ச்சியாக நின்றுட்டாங்க. தோழிகள் முன்னாடி ரொம்ப அவமானமாக உணர்ந்தாங்க. அங்கே இருந்த தோழிகளுக்கும் அதிர்ச்சியே.
அவங்க அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறது தான் நல்லதுன்னு நினச்சாங்க. அந்த நாள் சுசீலா அம்மா அந்த அவமானத்தை விழுங்கிட்டு அமைதியாக இருந்தாங்க. ஆனால் அந்த காயம் உள்ளுக்குள்ளே அவங்கள கொத்திக்கிட்டே இருந்தது. சுசீலா அம்மா படித்தவங்க, புரிஞ்சுக்கிறவங்க. ஆனால் பிள்ளைகளோட தேவையும் வீட்டோட சூழ்நிலையும் பார்த்து தங்களை மாற்றிக்கிட்டே வந்தாங்க. அப்படி மாற்றிக்கிட்டு வந்ததால் தன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதையே மறந்துட்டாங்க. இன்னைக்கு தான் தன் தவறு புரிய ஆரம்பிச்சுது. பிறகு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, இல்லை, நான் யாரையும் சார்ந்தவ இல்லை, என் வாழ்க்கை யாருக்கும் அடிமை இல்லை, என் கணவர் நான் மரியாதையோடு வாழணும்னு நினச்சாரு, அதனால தான் பூர்வீக நிலம், பெரிய வீடு, வங்கி சேமிப்பு எல்லாம் எனக்காக விட்டுட்டு போயிருக்காரு. எனக்கு பணத்துக்கு குறைவே இல்லை. மாதம் வரும் பென்ஷனில் நான் ரொம்ப நல்லா வாழ முடியும். எனக்காகவே வேலைக்காரி வச்சு என்னையே பார்த்துக்க சொல்லலாம். ஆனால் என்னோட மருமகளுங்க என்னைய வேலைக்காரியாக நினச்சிட்டாங்க. நான் இவங்களுக்காக சாப்பாடு சமைக்கணும், வீடு துடைக்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும், மாத கடைசியில் சம்பளம் முடிஞ்சால் செலவு காசு கொடுக்கணும். வாவ், என்ன நியாயம்! தியாகம் நான் பண்ணுறேன், ஆனால் தியாகி நாங்கன்னு இவங்களே சொல்லிக்கிறாங்க. போதும், ரொம்ப ஆகிடுச்சு. இனிமே நான் என் காலில் நின்று வாழணும். மற்றவரோட ஆசைப்படி வாழ முடியாது. எனக்கும் ஆசைகள் இருக்கு. நாளைக்கே என் கிராம வீட்டுக்கு திரும்பி போயிடுறேன். அப்படி முடிவு பண்ணி மொபைல் எடுத்தாங்க. கிராமத்தில் இருந்த உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் ஃபோனில் கேட்ட செய்தி அவங்களோட கை காலை நடுங்க வச்சிடுச்சு. இப்போவே மயங்கி கீழே விழுந்துருவேன்னு தோணுச்சு. அவரோட மகன்கள் அவங்களுக்கே தெரியாமல் கிராமத்து பூர்வீக வீட்டையே வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் தங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு என்கிட்ட இன்னும் நிறையா இருக்குது, அதை விட்டு நான் மறுபடியும் வீடு கட்டிக்கலான்னு நினச்சாங்க. அதுக்காக கிராமத்தில் இருந்த நிலத்தை விற்க ஒரு ப்ராப்பர்ட்டி டீலருக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆனால் அதுவும் போயிடுச்சு. மகங்க எல்லா நிலத்தையும் விற்றுட்டாங்கன்னு தெரிய வந்தது. வங்கி கணக்கும் காலி, எல்லா எஃப்டியும் மெச்சூரிட்டிக்கு முன்னாடியே பணமாக எடுத்துட்டாங்க. லாக்கரில் இருந்த நகைகளும் இல்லை. ஐயோ கடவுளே, நான் எவ்வளோ பெரிய மாயையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 2 மகங்க இருக்காங்கன்னு பெருமைப்பட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது, 2ல் ஒருத்தங்கூட என்னோடவே இல்லை. இப்போ தான் புரியுது, சென்னையிலையும் மதுரையிலையும் இவ்வளவு சீக்கிரம் பெரிய பெரிய ஃப்ளாட் எப்படி வாங்கினாங்க, இவ்வளவு விலை உயர்ந்த கார்கள் எப்படி வாங்கினாங்க. நான் அது அவங்களோட முன்னேற்றம்ல நினச்சேன். ஆனால் அது எல்லாமே தாயை ஏமாத்தின துரோகம். சுசீலா அம்மாவோட கண்கள் கண்ணீரால் நிரம்புச்சு. மனசில் எண்ணங்கள் புயலாக சுழன்றது. சத்தமாக அலனும் போல இருந்தது. ஆனால் தன் வலியை உள்ளுக்குள்ளே அடக்கிக்கிட்டு மதுரையில் இருந்த பெரிய மக ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே சென்னைக்கு வர சொன்னாங்க. அடுத்த நாள் காலையிலேயே பெரிய மக ராஜா அவன் மனைவியோடு வந்தான். சுசீலா அம்மா அழுதுகிட்டே தடுக்கி தடுக்கி எல்லா விஷயத்தையும் கேட்டாங்க. அதுக்கு ராஜா சொன்னான், அம்மா, இவ்வளவு சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏன்? முன்னாடியோ பின்னாடியோ அந்த சொத்து எங்களுக்காக தானே வரப்போகுது. அதுக்கு சுந்தர் சொன்னான், ஆமாம், அண்ணா சரிதான் சொல்கிறாரு. உங்கள் பணத்தை நாங்கள் ஒன்றும் வீணாக்கல. எங்களுக்குன்னு வீடு வாங்கிட்டோம். அதுவும் நாங்கள் அங்கே போயிருந்து வாழ போகிறதில்ல. அப்படி இருக்க இன்னைக்கு விற்றா என்ன, நாளைக்கு விற்றா என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இருக்குதாவா? இன்னைக்கும் நாளைக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குது. காலத்துக்கு முன்னாடி நடக்கிற எந்த விஷயமும் நல்லதாக இருக்காது. நான் செத்த பிறகு இந்த உடம்பை நீங்கள் எரிச்சா அதுக்கு இறுதி சடங்குன்னு பேர். ஆனால் நான் உயிரோடு இருக்கும்போதே எரிச்சிட்டிங்கன்னா அதுக்கு கொலைன்னு பேர். எப்படியோ தன் மனசை அடக்கிக்கிட்டு சுசீலா அம்மா நாளை கடத்த ஆரம்பித்தாங்க. வேற வழியும் இல்லை. இன்னும் 6-7 நாள் தான் கடந்திருந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தாரணி தன் மாமியார்கிட்ட, அம்மா, இன்னைக்கு நண்பர்கள் பார்ட்டி நம்ம வீட்டில், அதனால் டீ காஃபியோட நல்லா ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சுடுங்க. என் தோழிகளுக்கு பிடிச்ச சமோசா மறக்காமல் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு சுந்தரோட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டா. சமையலறையில் காய்கறி வெட்டிக்கிட்டே இருந்த சுசீலா அம்மா ஆழமாக யோசனையில் மூழ்கிட்டாங்க. இந்த வீட்டில் எனக்கு இருக்கிற மதிப்பு இதுதானா? நாள் முழுக்க வேலை பண்ணணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், ஆனால் ஒரு வேலைக்காரி மாதிரி வாழணும். போதும், இனிமே நான் யாருன்னு காட்டுற நேரம் வந்துருச்சு. நான் இவளோட மாமியார், இலவச வேலைக்காரி இல்லை. மதியத்துக்கு அப்புறம் தாரணி வீட்டு திரும்பி வந்தா. அப்போ சுசீலா அம்மா புது சேலை கட்டிக்கிட்டு ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க. என் தோழிகள் வரப்போகிறாங்கன்னு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க போல அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சா. அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிச்சனுக்கு போய் பார்த்தா எதுவும் ரெடி இல்லை. உடனே வேகமாக வந்து, அம்மா, இது என்ன, எதுவுமே செய்யலையா? என் தோழிகள் இப்போவே வந்துருவாங்க, வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டா. சுசீலா அம்மா அமைதியா, மருமகளே, எனக்கும் என் வாழ்க்கை இருக்குது, எனக்கும் கோவில் குழுவுக்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி செய்ய முடியும்?
ஒரு நாள் குழுவுக்கு போகலன்னா ஆகாயம் இடிஞ்சு விழுந்துருமா அப்படின்னு தாரணி கத்த ஆரம்பிச்சா. அதுக்கு சுசீலா அம்மா, மரியாதையா பேசு, நான் உன் மாமியார், சம்பளம் வாங்கி வேலை செய்யற வேலைக்காரி இல்லை அப்படின்னு உறுதியா சொன்னாங்க. அதே நேரம் சுந்தர் கார் நிறுத்திக்கிட்டு உள்ள வந்தான். தன் அம்மா இப்படி சொல்வதை கேட்டது கோவமாயிட்டான். அம்மா, என்ன பேச்சுது, தாரணிக்கிட்ட இப்படியா பேசுறீங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு சுசீலா அம்மா, நான் பேசுறது உனக்கு தப்பா தோணுதா? நீங்க என்னோட கூட நடந்துகிட்டது சரியா? உன் மனைவி என்னோட பேசுற விதம் உனக்கு தப்பா தெரியலையா? அவங்க தோழிகள் வந்தா நான் டீ ஸ்நாக்ஸ் பண்ணணுமா? நீ எங்கேயாவது வெளியே போனா நான் வீட்டை காக்கணுமா? வேலைக்காரியும் என்னையும் வேறுபாடு இல்லாம ஆக்கிட்டீங்க. வேலைக்காரிக்கு சம்பளம் கொடுப்பீங்க, பேர் சொல்லி கூப்பிடுவீங்க, அவங்க நகைச்சுவையும் சகிப்பீங்க. ஆனா நான் அம்மா தானே, அதனால என் ஆசைக்கும் மதிப்பே இல்லை. 64 வயசுல எனக்கும் உடம்பு வலிக்கும், நானும் சோர்வடைவேன், யாருக்கும் அது தெரியல. என் கை கால் வேலை செய்யறதுனால தானே என்னை வச்சிருக்கீங்க. நான் உதவி இல்லாம இருந்திருந்தா எப்பவோ முதியோர் இல்லத்தை அனுப்பியிருப்பீங்க. ஏன் வயசானவங்களுக்கு ஆசை இருக்கக்கூடாதாடா? சந்தோஷமா வாழக்கூடாதா? சுந்தர் மெதுவா, நாங்க அப்படி எப்ப சொன்னோமா அப்படின்னு கேட்டான். சுசீலா அம்மா உடனே, உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி இருங்கன்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தை என் வாழ்க்கையை கட்டி போட்டுருச்சு. நீங்க ஹோட்டல் போவீங்க, மருமக ஷாப்பிங் போவா, விழா போவா, எனக்கும் ஆசை வரும் இல்லையா? ஆனா அந்த ஒரு வார்த்தைக்காக என் வாழ்க்கையை வீட்டுக்குள்ள அடைச்சுக்கிட்டேன். நவீனமா வாழ நான் மறுபடியும் பிறக்கணுமா? இந்த சமூகம் எப்ப பழைய எண்ணத்திலிருந்து வெளியே வரும்? வயசானவங்க நல்ல ட்ரெஸ் போட்டா கேலி பண்றாங்க, ஏன் வயசானவங்களுக்கு சந்தோஷமா வாழக்கூடாதா? ஆசை நிறைவேற்றிக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே என் வாழ்க்கைய என் முறையில தான் வாழ்வேன். எனக்கு வரும் பென்ஷன் முழுசும் எனக்கு தான், உங்க செலவு நீங்களே பார்த்துக்கோங்க. என் பென்ஷன்ல இருந்து 1 ரூபாய் எடுத்தாலும் என் சொத்தை கைப்பற்றுறீங்கன்னு சொல்லி போலீஸ் வழக்கு போட்டுடுவேன். தாரணி அதிர்ச்சியா, அம்மா உங்களுக்கு என்னாச்சு, என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்டா. சுசீலா அம்மா சிரிச்சுக்கிட்டு, எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகல. உண்மை சொன்னா இன்னைக்கு தான் என் புத்தி தெளிஞ்சிருக்கு. நாளைக்கு நான் 10 நாள் காசி யாத்திரைக்கு போறேன். நீங்க உங்க ஏற்பாடெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அம்மா, ஒரே குடும்பத்துல இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவணுமே அப்படின்னு தாரணி சொன்னான். உடனே சுசீலா அம்மா, ஆனா நீ என்ன குடும்பத்துல ஒருத்தியாவே பார்த்ததே இல்லையே, முழு நேர வேலைக்காரியா தானே பார்த்திருக்க அப்படின்னு சொன்னாங்க. சுந்தர் அதிர்ச்சியா, அம்மா இதெல்லாம் யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டான். நம்ப முடியலன்னா உன் மனைவியே கேளு, இல்லைன்னா அவன் மொபைல்ல இந்த மாசம் 16ஆம் தேதி அழைப்பு பதிவை கேளு, எல்லாம் புரியும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் தாரணையோட முகம் மாறிடுச்சு. கோபத்துல, அதுக்கு என்ன அர்த்தம், என் பின்னாடி ஏன் மொபைல் செக் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா. சுசீலா அம்மா அமைதியா, எனக்கெல்லாம் உன் மொபைல் பார்க்கணுன்னு ஆசையெல்லாம் இல்லை. ஒரு நாள் பிரியா விளையாட்டு விளையாடும் போது தவறுதலா ரெக்கார்டிங் ஓப்பன் ஆயிடுச்சு, அதுவும் நல்லதுக்கு தான். நான் என் வீடுன்னு நினைச்ச இடத்துல என் நிலை ஒரு வேலைக்காரின்னு தெரிய வந்துச்சே அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் தாரணிக்கு வியர்வையே வந்துருச்சு. அவளோட கண்கள் கீழே விழுந்துருச்சு. நான் கிளம்புறேன், எனக்கு கோவில் குழுவுக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு சுசீலா அம்மா தன்னோட தோழிகளோட கோவிலுக்கு கிளம்பிட்டாங்க. நண்பர்களே, வயசு அதிகமானாலும் மனசுக்குள்ள இருக்கும் ஆசைகள் ஒருபோதும் வயதாகாது. மரியாதை, அன்பு, புரிதல், இதுதான் பெரியவங்களுக்கு தேவைப்படும் உண்மையான செல்வம். சுசீலா அம்மா எடுத்த முடிவு போல ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை மதித்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படிப்பட்ட மனதை தொடும் கதைகளுக்காக நம்ம மினி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு அழகான கதையோடு சந்திப்போம். நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.